வணக்கம்மா. இன்றைக்கி அருமையான மொச்சக்காய் கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு அருமையாக நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி மேட் பை அம்மாச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. இப்போ இந்த மொச்சக்காய் ஒரு கிலோ வாங்கினேன் நான். நல்லாவே இருந்துச்சு, நெத்தாக இருந்துச்சு. அதனால் அதை நைட்டே உரித்து வச்சுக்கிட்டேன். இது ஒரு நல்ல நிறையாவே இருந்துச்சு. எல்லாமே ஒரு சொத்தை இல்லாமல் இருந்ததுனால நிறைய கிடச்சிச்சு எனக்கு. இந்த மொச்சக்காவோட மகிமை என்னென்னா, இது குழந்தைங்களுக்கு ரொம்ப இந்த ப்ரோட்டீன், ஃபைபர், இதில் என்ன கால்சியம் எல்லாமே உங்களுக்கு அப்படியே இருக்கும். இதை எப்படி பக்குவமாக எந்த மாதிரி செஞ்சால் கூட, அந்த நெல்லிக்காவை எந்த விதமாக செஞ்சால் கூட அதோட சத்து மாறாது இல்லையா? அதே மாதிரி இதுவும் அப்படியே சத்து மாறாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதை எடுத்து அப்படியே கொஞ்சம் பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு கண்டெய்னர் போட்டு வச்சுக்கோங்க. 2 நாள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதாவது தேவையானது வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, அது ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா இது பிஞ்சியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 விசிலில் வெந்துடும். நல்ல முத்தலாக இருந்துச்சுன்னா ஒரு 4 விசில் வைக்கணும். ஆனால் எப்படி விசில் வச்சாலும் அதை பார்த்திங்கன்னா அது உள்ளே இருக்கிற பல்ப்பு வெளியில் வராது. அந்த பல்ப்பு அப்படியே வெந்து மையாட்டம் உள்ளாரையே இருக்குமே தவிர வெளியில் வராது. அந்த மாதிரி இது ஒரு ஸ்பெஷாலிட்டி இதில். அதனால் இதை நல்லா வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு நம்ம மசாலா போட்டு செய்யணும். இது இட்லி, தோசை, அது தயிர் சாதம் என்ன அதை போட்டு கூட சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு சப்பாத்தி இதிலெல்லாம் ஸ்டஃப் பண்ணி இதை கொடுக்கலாம். பாருங்கள், நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டுங்க. நான் ஒரு 1/2 கிலோ தேரும் அது மாதிரி போட்டிருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்குங்க, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதான். இதில் போட்டு ஒரு 4 விசில் வைங்க. வெந்துடும், நல்லா வெந்துடும். பாருங்கள், மஞ்சள் பொடி போடுங்க, கொஞ்சோண்டு உப்பு போடுங்க, அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள்மா. இது மாதிரி சமையல்லாம் ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா மற்ற காய்கறி கூட, அதாவது இந்த சோயாபீன் ஊற வச்சு செய்யலாம். இதே பக்குவத்தில் மொச்சக்கொட்டை இருக்குல்ல, அதை நைட்டு ஊற வச்சு கூட செய்யலாம். இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு மிக்ஸி ஜாரில் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி பழம் அதையும் போடுறேன். ஒரு 5-6 பல் பூண்டு அதை போடுங்க. பூண்டு போட்டுட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதிலே மிளகாப்பொடி போட்டுக்கலாம். அதிலே மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டோமா. இன்னொன்று நான் சொல்கிறேம்மா, மறந்துடாதீங்க, ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுங்க. நான் இதில் காமிக்கல, ஆனால் போட்டு அரைச்சேன் நான். மஞ்சள் பொடியெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். வானலியில் ஒரு 3 ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனாலே எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் நம்ம அரைச்ச விழுதை போடுறோம். நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா மொச்சக்கொட்டையில், ஆனால் இதில் கொஞ்சம் உப்பு போடணும். மசாலாவுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு அது நல்ல பச்சை வாசம் போக இந்த மாதிரி தொக்கு பதத்தில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை தண்ணியை இருத்துறக்கூடாதுமா. அதை முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. தண்ணி இவ்வளோ இருந்தாலும் இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி வெந்துருச்சு பார்த்திங்களா, மைய வெந்துருச்சு. இதை தண்ணியோட அதில் விடுறோம். இப்போ நல்லா குழம்பாட்டம் கொதிச்சுட்டு இது ஒரு கிரேவி தான். அதான் மசாலா. இது மசாலா பக்குவத்தில் நம்ம எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரியும் போட்டுக்கிற மாதிரியும் தான் நம்ம இதை செய்ய போகிறோம். இதை இந்த குழந்தைங்களுக்கு இது டைரெக்டாக கொடுக்கவே முடியாது. ஒன்றா அப்படியே சாப்பிட வைக்கிறது ரொம்ப சிரமம். அதனால் இப்போ தோசையில் தொட்டுட்டு ஈஸியாக சாப்பிட்லாம். அதில் பத்தாததுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் தானே போட்டோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. சப்பாத்தி போடுறீங்களா, அதில் இதை ஸ்டஃப் பண்ணி அப்படியே சுருள் மாதிரி பண்ணி அதை இதோடு சேர்த்து கொடுக்கலாம். இப்போ அது கொதிக்கும் போதே கொஞ்சம் கரம் மசாலா பொடி போடுறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தூவி அதை இறக்கிடணும். ஆனால் அரைக்கும் போது என்ன செய்யுங்க, கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டு அரைச்சிங்கம்மா. நான் உங்களுக்கு இதில் காமிக்கல, ஆனால் நான் போட்டு அரைச்சேன். எல்லாத்துலேயுமே கருவேப்பிலை சேர்த்துமா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா தூக்கி எறியறதுக்கு சான்ஸே கொடுக்கக்கூடாது. ஏன்னா கருவேப்பிலையில் அவ்வளோ சத்து இருக்குது. பாருங்கள், இதே மாதிரி குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இதில் ஃபைபர், இந்த ப்ரோட்டீன் நிறையா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்ஃபுல் ஃபுட்டு இது. சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு நல்லபடியாக இருங்கம்மா. நன்றிம்மா.